படையெல்லாம் சாஞ்சிருச்சு. கடவுளுக்கு அவ்வளவுதானா? நானும் என்னமோ வீர மங்கைகள் எல்லாம் எப்படி நிமிந்த வேலைக்கு இருப்பாங்கன்னு நினைச்சேன். அக்கா எந்திரிச்சு உட்காருங்க அக்கா. என்னக்கா அப்படி தூங்கினா என்னக்கா அர்த்தம்? எதிரி இந்த இவரை எழுப்பிடுங்க. எங்களை படுத்தி எங்களை எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்படித்தான் கொட்டாம நேற்று கிடந்தா அது நல்லா செருப்போட இங்க மிதிக்கணும் போல இருக்கும் போல இருக்கா. நல்லா நீட்டி ஈட்டி படுத்திருக்கிறாரு. அக்கா எழுப்பிடுக்கா, அக்கா எழுப்பிடுக்கா, அக்கா எழுப்பிடுக்கா. அந்த பச்சை சலக்காரமா எழுப்பிடுக்கா, எழுப்பிடுக்கா. ஆமா எழுப்பிடுக்கா, அனுப்பிடுக்கான்ட்டு பேசாம இருங்க. நீங்க வேற நானும் பாக்குறேங்க. இந்த பப்புன் டான்ஸ் பாருங்க, நல்ல கடல் மாதிரி கூட்டம் இருக்கு. பார்த்தவொடனே ஒரு சந்தோஷம். ஆஹா இன்னைக்கு விடிய விடிய நல்லா தொழில் செய்யலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த வள்ளி அம்மா வந்து பாடுவாங்க. அவங்களுக்காக ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வள்ளி நாரதன் தர்க்கம் பார்க்க இருக்கிறாங்க. அப்புறம் இந்த முறிய வந்து சம்போ மகாதேவானவனே அம்போன்னு 50 பேரும் போய் கடைசியில 4 பேர் தான் இருக்காரு. மயிச்சு எடுக்காரு. இந்த காசு கொடுக்குறவங்க ஒரு 3 பேர். அப்ப வந்த நோக்கத்தை மறந்து விட்டேன். சொல்லுப்பா. அதாவது பழைய பாட்டுக்கு புது பாட்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்குல்ல. எப்படி சொல்றீங்க? இல்லையா? ஏன் பழைய பாட்டுனா என்ன, புது பாட்டுனா என்ன? பழைய பாட்டுக்கு அவ்வளவு தெளிவா இருக்கு. பழைய பாட்டை காலத்துக்கும் கேட்கலாம். ஆமா. புது பாட்டு போன மாசம் வந்த பாட்டை இந்த மாசம் கேட்கலாம். நாளைக்கே காணாம போயிடும். ஒரு புது பாட்டு ஒன்னு வந்திருக்கு இப்ப. என்ன பாட்டுப்பா? சூப்பர் பாட்டு. எங்க சொல்லு? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. அதோட தூக்கி போடுகிற எல்லாத்தையும் காய் ஒண்ணு. அப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க. இப்ப பழைய பாட்டு நல்லா எப்பயுமே கேட்கலாம். ஆமா. காலத்துக்கும் கேட்கலாம். காலத்துக்கு அழியாது. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அழியாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அழியாது. பழைய பாட்டுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாருங்க, காலையில 4:30 மணிக்கு சுப்ரபாதம் போட்டாங்க. காலையில 4:30 மணிக்கு சுப்ரபாதம் போட்டாங்க. வீட்டுக்கு மகாலட்சுமி வருமா? கரெக்டா 4:30க்கு தான் போடணும். பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறப்ப. அதை விட்டுவிட்டு 4:31க்கு போட்டா கூட பக்கத்துல அப்பதான் போடணும். 4:30க்கு தான் போடணும். அப்படி போட்டா தான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருமா? எப்படி போடணும் தெரியுமா? அண்ணே கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவஸ்ததே உத்திஸ்த நகனம் துவம் அட்டர்வியம் தெய்வ மாந்திரிகம். இது சுப்ரபாதம். சரி. இத கேட்டோம்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வரும். அதே 4:30 மணிக்கு உல்டா பண்ணாங்க. எப்படி பாருங்க, நீ பாட்டுக்கு போனாலும் பார்க்காம போனாலும் பாட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ கேட்டுட்டு போனாலும் கேட்காம போனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ செஞ்சுட்டு போனாலும் செய்யாம போனாலும் அதோட சாமி மகாலட்சுமி எங்கிட்டு ஓடிச்சுனே தெரியல. அதே மாதிரி பாருங்க, காலையில 5:30 மணிக்கு கந்த சஷ்டி கவசம் போடணும். கந்த சஷ்டி கவசம் வீட்டுல போட்டோம்னா துஷ்ட சக்தி வெளியே போயிடுமா, நல்ல சக்தி வந்து உள்ள உட்காருமா. எப்படி போட்டாங்க தெரியுமா? கந்த சஷ்டி கவசம் கேட்கிறப்ப ஒரு தூங்குறாரு, உட்கார்ந்துகிட்டே தூங்குறாரு. சஷ்டி நோக்க சரவண பவன சிஸ்டர் குரவும் செங்கதிரேலோ. இத பாடினோடனே துஷ்ட சக்தி போய் நல்ல சக்தி வந்து உட்காரும். அதே 5:30 மணிக்கு பாட்டு போட்டாங்க பாருங்க. எப்படி தெரியுமா? 18 வயசு இளமுத்து மனசு பாய் போன 18 வயசு இளமுத்து மனசு பாய் போன சக்கரவள்ளி கிளையே
சமைச்சது எப்படின்னு சொல்றேன்ப்பா. அதோட இருக்க எப்படின்னு கேட்டேன். அதோட இருக்க சாமியெல்லாம் ஓடி போயிருச்சு. நாங்களும் சாமியை காணான்னு தேடிக்கிட்டே திரியிறோம். இப்ப ஒண்ணு லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்கு. அத பாட சொல்லி முந்தானேத்து ஒரு பையன் 100 ரூபா கொடுத்தாரு. இத பாடாம நீ ஊரை விட்டு கார் வண்டி எடுத்துட்டு கிளம்புற, உன்னைய கல்ல கொண்டியே அடிக்கிறியாங்க. இந்த பாட்டு பாடின ஊர்ல இருக்காமலே எல்லாம் என்ன அடிக்க வந்துருவாங்களா? அதெல்லாம் முடியாது. இந்த பாட்டு பாடினா நீ ஊரை விட்டு வெளியே போகலாம், இல்லைன்னா இந்த ஊர்லயே உன்னை கட்டி போடப்படும் அப்படின்னு. அப்படியா? அப்புறம் என்ன பாட்டு? சூப்பர் பாட்டுப்பா. அத பாடினோடனே பார்த்தாமலே அங்க இருந்து விளக்கமா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா, ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா, சேல சேல கட்டி வந்தா குறுக்க குறுக்க பாப்பாங்க, குட்ட கவுன போட்டு வந்தா குறுக்க மறுக்க பாப்பாங்க, சேல கட்ட குட்ட கவுன சுத்தி சுத்தி அலையிற புத்தி ஆம்பளை புத்தி, சுத்தி சுத்தி அலையிற புத்தி ஆம்பளை புத்தி. 10 பேர் விளக்க மாத்த தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏமா சுத்தி சுத்தி அலையிற புத்தி உனையெல்லாம் நாடகத்துல போட்டு நீ சுத்தி சுத்தி அலையிற புத்தி ஆம்பளை புத்தின்னு பாடுறேன்னு. இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்த வேலையை விட்டேன் பாத்தீங்களா? பொது நலத்துக்கு போனவனே வந்த வேலையை விட்டுட்டேன். இருந்தாலும் காலத்துக்கு பழைய பாட்டு தான்ப்பா கேட்க முடியும், புது பாட்டு என்னைக்குமே ஆகாது. அது இருக்கட்டும். நான் வந்த வேலையை விட்டுட்டேன். நான் வந்து வள்ளியம்மா சின்ன பொண்ணு நானே எல்லாரும் காவலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். காவலுக்கு போலான்னு முடிவு பண்ணோம். ஆனா எனக்கு ஒரு இதுமே ஒரு இது, எல்லாரும் காவலுக்கு போறோம் தான் நினைக்கிறோம். நாங்க யாருமே காவலுக்கு போகல, எல்லாருமே காதல் பண்ணத்தான் போறோம். ஆமா, வள்ளியம்மா ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அவங்க வெளிய சொல்ல மாட்டாங்க, இனி வந்தாத்தான் சொல்லுவாங்க. நான் ஒருத்தர் மேல ஒரு இதா இருக்கேன். அவருதான்ப்பா சொல்லு. அந்த வள்ளியம்மா கூட இருந்தாங்கல்ல 7 அண்ணேமா இருக்கு, அதுல மேல 3 பேத்த விடுங்க, இந்த கீழே 3 பேத்த விடுங்க. எங்க விடுறது? எங்க மேல 3 பேத்த விட சொல்ற, கீழே 3 பேத்த எங்க விடுறது? மேல 3 பேர் பிறந்தாங்கல்லப்பா, அவங்க 3 பேத்தை மேல விட்டுறணும். இந்த கீழே 3 பேர் பிறந்தாங்கல்லப்பா, அந்த 3 பேத்தை கீழே விட்டுறணும். இந்த நடுவுல ஒருத்தர் போறாருல, அவரு மேலதான் எனக்கு ஒரு இது. என்னது? வீரத்தேன. அவரு மேல அப்படி பாருங்க எப்படின்னு. அடியில செய்தி சொல்லி அவனையும் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நத்தியில குங்குமத்தை வச்ச நீ மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவர். ராமன்
அவளை கூப்பிடுவோமா? அடியே செல்லக்குட்டி, அடியே அடியே இவளே. பொம்பளை மானத்தையே வாங்குற மாதிரி கீழே விடுறி, கீழே விடுறி, நீ கீழே விடுறி. பார்த்து விட்டீங்களா? தெரிஞ்சுதான் தூக்குனேன். இது யாரு டவுசர் தெரியுமா? என் புருஷன் டவுசர். அவரு யாவர்த்தமா டவுசர் போட்டு மறக்காம போட்டுருக்குற. ஆமாமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி, நந்தவனத்துக்கு போகணும். அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அப்ப என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எல்லா பேரும் காட்டிக்கிட்டே போங்க. என்ன தெரியும்? காட்டிக்கிட்டே போனா நாய் நக்கி. என்னத்தை காட்டி போறீங்க? முகத்தை. முகத்தை காட்டிட்டே காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, தோழி யாராவது வந்தாங்களா? வந்து காணவனை தேடிட்டு போறாங்க. காணாம அவளை கூப்பிட்டு வள்ளியம்மா கூப்பிட்டு போலாமா? அடியே ஆமா, நாங்களும் அவ்வளவா வந்தோம்ல. ஏன் அவ்வளவு பெரிய பாவடை கட்டிருக்க தெரியுமா? அவ்வளவு பெரிய பாவடை கட்டி திடீர்னு 4 ஆம்பளை வந்தா உள்ள விட்டுக்கலாம். கட்டவளை, நீ எல்லாம் மனுஷி தானே இல்ல பொம்பளை தானே? என்ன பேச்சு பேசுறவ? ஒரு அடக்கம் எடுக்க வேணாம? இல்ல எல்லாரும் எப்படி வர்றாங்க? நீ எப்படி வர்ற? என்ன தெரி உள்ள
வச்சு கொலைஞ்ச நினைக்கிற மாதிரி எல்லாம் கொட்டை குச்சியில வைக்க மாட்டேன். நல்லா பந்துதான்டா தூக்கி எரிஞ்சிரு புடிங்கி இதை வச்சுதான் ஓட்டுங்க. அப்புறம் எடுத்துட்டாங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. அந்த சைஸ்ல தான் அது இருக்குது, அதே கலருக்கு. அதனாலதான் அவர் கேட்கிறாரு மாதுளம்பழமா. சரி, அலங்காரம்லாம் ரொம்ப இன்னைக்கு பலமா இருக்கே. என்ன இவ்வளவு அலங்காரம்? ஏன் இப்படி அலங்காரம்? அருமையா இருக்கு. சரி, உன் கூந்தல் மட்டும் இவ்வளவு நீளமா இருக்கு, இதுக்கு என்ன காரணம்? 1200 ரூபாய். என்ன 1200 ரூபாய்? என்னடி சொல்ற? திருச்சி சாரதாசி போ ஏத்தாப்புல மசல் மசலா வித்துட்டு அலையாங்க. ஐயா இங்க வா, உன் முகம் மட்டும் இவ்வளவு மென்மையாக இருக்கிறது, என்ன சொர சொரன்னு இருக்கு. அப்பப்ப சேவ் பண்ணிக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா உன்கிட்ட வந்தாரா? அப்பா எங்க வர்றாரு? அவர் சிம்மு லாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்படித்தானே இருக்கணும். திண்டுக்கெல்லாம் கொக்கானா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா உன்கிட்ட வந்தாரா? அந்த விஷயத்த சொன்னாரா? அப்பா வரமாட்டாரு. ஏன்? அவர் சிம்மு லாக் ஆயிடுச்சா? ஐயா, அப்பா நான் நம்பிராஜன் அப்பா உன்னிடம் வந்தாரா? அவரை பத்தி பேசாத. ஏண்டி? நல்ல மனுஷன் தெரியுமா? பேசாம ரொம்ப நல்ல மனுஷன். நேத்து படுத்துவரு கால மேல தூக்கி தூக்கி போ. நீ பக்கத்துல படுத்தா அப்புறம் காலத்துக்கு தான் போடுவார். வயசாகி போச்சுல. வயசாகி போன பேசாம பேசாம போர்வையை பொத்திக்கிட்டு படுக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். மொட்டை மொட்டையா பேசாத. நீ மொட்டை மொட்டையா பேசும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா வந்து காவலுக்கு போகணும்னு சொன்னாரு. வானம்பாடி வரமில்ல, காணம்பாடி வரட்டானுமா? அம்மாவை கூட்டிட்டு காவலுக்கு போகணும். அம்மாவை கூப்பிடுவோமா? அம்மாவை கூப்பிட்டா அம்மா வருவாங்களா? அம்மாவை கூப்பிட்டா அம்மா வரலைன்னா சரி, நம்ம போய் அம்மா இழுத்துட்டு வந்துருவோம். அம்மா கூப்பிடுவோமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலே சோரை போட்டு நீயே தூர மாட்டு. எல்லாம் பால்வாடி பத்தியா கூட்டிட்டு வட்டோம் முடிவு பண்ணிடுவாங்க அவங்க. கூப்பிடுவோமா? அம்மா அம்மா. சொல்வது
இங்கே பக்கமளமாகவும் அமைந்துள்ள அன்புள்ளம் அருமை சக்கரவர்த்தி எங்களது திண்டுக்கலைச் சேர்ந்த வெங்கடாஜலம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றார்கள். இங்கே பிரதம பேசிக் கொண்டிருக்கூடிய அருமைத்துடன் அந்தோணி ராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றார்கள். இங்கே பலம் வாஸ்தியம் வீசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையுள்ள பாலிச்சாமி அண்ணா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாலிச்சாமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். இங்கே தாளம் வீசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா வெங்கடேஸ்வரர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். இங்கே வண்ண வண்ண சீன் கம்பெனி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஜித் அஜய் சீன் கம்பெனி உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். சிறந்த முறையிலே ஒல்லி புள்ளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய MAR ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். இங்கே சிறந்த முறையிலே கொட்டகை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையன்னார் R சரவணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். கொட்டகை அமைப்பாளர் இங்கே சிறந்த முறையிலே வலைக்காட்சி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய AK மீடியா யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். இந்த நாடக அமைப்பாளர் அருமை உள்ளம் அருமையன்னார் எங்களை எல்லாம் அழைத்து வந்து பெருமைப்படுத்தியுள்ள அருமை உள்ளார் காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமையன்னார் RK வேலாயுதம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கொண்டாடி பெற்று கௌரவப்படுத்தினார். எங்களை எல்லாம் இங்கே நடிக்க வைத்து சீரும் சிறப்புமாக அழைத்து வந்த வாகன ஓட்டி டிரைவர் இங்கே சிறந்த முறையில் வள்ளி நாயாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கொண்டாடி பெற்று கௌரவப்படுத்தினார். இங்கே டான்சராக நடிக்க அருமை சகோதரி சிம்ரான் சென்னை சிம்ரான் திண்டுக்கல் எங்களுக்கெல்லாம் ஒருவரையாக இருக்கக்கூடிய எங்களது ஆசான் அன்பு உள்ளம் அழகு முருகன் நாடக ஆசிரியர் இம்மேடையிலே ஒப்பந்தம் நடிக்கக்கூடிய அருமை தம்பி ரத்தினம் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடையை பூர்த்தி கௌரவப்படுத்தி விழா கமிட்டியாளருக்கு உங்களுடைய கலைக்கும் சார்பாக நன்றி. அன்பு கடந்த வணக்கம் அண்ணே வெங்கடாதன் அண்ணே. சொல்லுப்பா. இந்த கைத்தறி அடைய மறக்க முடியாது. கண்டிப்பா. ஏன் நாளைக்கு இடுப்புல கட்டிட்டு குளிப்பேன். ஆமா. குளிக்கிறப்ப என்ன ஞாபகம் வரும்? நம்ம ஊர் பேர் தான் ஞாபகம் வரும். நம்ம ஊர் பேர் தான் ஞாபகம் வரும். புறம் துடைக்கிறப்ப இந்த சொத்துல துடைக்கிறப்ப நம்ம ஊர் பேர் ஞாபகம் வரும். அதனால எங்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து உங்களை திருவருக்கும் உங்களுக்கு கலைக்கும் சார்பாக பொன்னாடுபட்டி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் எனது சார்பாக எனது நாடக கலைப்பு சார்பாக நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. சொல்லிட்டேங்கம்மா. சொல்லியாச்சு. அப்பா கை தட்டுனா தானே நீங்க விழிச்சிருக்கீங்களே எனக்கு தெரியும். இல்லைன்னா தூங்கிட்டீங்களோட ஒரு டவுட் வந்துருது. ஆமா அப்பா அவசரமா கூப்பிட்டாரு. வானம்பாடி வரும்போது காணம்பாடி வரட்டு வேண்டுமா, திணைக்காவலுக்கு செல்ல வேண்டுமா, கருந்தினை செந்தினை ரெண்டு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அது என்ன கருந்தினை நம்மளுக்கு பெருமானுக்கு அப்படி இருந்துட்டாலும் நம்ம காவல் பார்க்க வந்துட்டாலும் இந்த நந்தவனத்தை பார்த்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்பா. குறிஞ்சியிலே பூமலர்ந்தே குலுங்குதடி தன்னாலே குருகுலதா வண்டிரட்டும் பறக்குதடி முன்னாலே தனதான தனா தன தன தனா முடதான தனா தன தன தனா குறிஞ்சியிலே பூமலர்ந்தே குலுங்குதடி தன்னாலே குருகுலதா
வந்துருது. வந்ததும் ஒத்த பாட்டு பாடினோடனே உடனே பறவை வந்துருது. இதெல்லாம் என்னமா நாயா? எவ்வளவு ஆவலை எதுக்கு உட்கார்ந்துருக்கோம் நாங்களா? எதுக்கு உட்கார்ந்து வண்டி அம்மா ஆடு நாலு ஆட்டத்தை போடு நாங்க பாத்துட்டு போலாம் அப்படின்னு. அந்த அப்ப ஆட்டம் ஆடணும். ஆடுனாத்தான் நாங்க ஒத்துக்கிட்டு காலையில 4000 4500 சம்பளம் கொடுப்போம். ஆட்டம் கட்டி ஆடணும். ஒத்துக்க மாட்டோம். எப்படி வேணாலும் போங்க. பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டு கோவலரு பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டு கோவலரு
பறவைல வந்துச்சு ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை எப்படி ஆலோலம் சோ எப்படி ஆலோலோ எங்கம்மா பாட்டா எங்க போனோம் அப்படியே போன அப்படியே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் எங்கலா படியலா அழகான சித்திகளா அழகான சித்திகளா பறவை போல ஞான பறவை அதனால என்ன காரணம் இது வேள்விமலை சாரல் ஆமா தவ முனிவர்கள் தவ இருக்கிற இடம் அப்படியா ஆமாமா அதனால முக்கியமான யாராவது வந்தா நான் இவ பாப்பா அப்புறம் நான் பாப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியா இப்ப யாரு வந்தாலும் யாரு வந்தாலும் முதல் மரியாதை இவ கொடுப்பா ரெண்டாவது மரியாதை நான் கொடுப்பேன் ஆக மொத்தத்துல இந்த பந்தி இல்லாம போயிடும் அப்படி இருந்துட்டாலும் நம்ம இடத்துக்கு வந்துட்டா என்ன செய்யணும் மரியாதை செலுத்தணும் கண்டிப்பா அப்படி மரியாதை செலுத்திட்டு என்னை அழைச்சிடணும் கண்டிப்பா போயிட்டு வருவோமா போயிட்டு வருமா சோ